மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை காண்போம். உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க மனசுல இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டாரு, நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு என் நினைப்பில் தான் உட்காந்துருக்கிறீங்க. சுணங்கி சும்மா இருந்துட்டா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அது தேக்கம். உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இயக்கம். அப்படி நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். உங்களுடைய உழைப்பால் 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பரசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசாக என்ன பயிற்சி தரணும்னு நினைச்சேன். எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கல்ல, அப்படித்தான் இந்த கூட்டம். உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவங்களை, உழைப்பை, உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு. அதிலேயும் 2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் தொழில்துறையில மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம். இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். ஓரணிகள் தமிழ்நாடுன்னு நம்ம முன்னெடுத்த உடனே 2 கோடி மக்கள் நம்மை நம்பி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால தான் நம்மால தைரியமா எல்லா வீட்டிற்கும் போய் ஆதரவு கேட்க முடிஞ்சிச்சு. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை, நிதி ஒதுக்கீடுல செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வஞ்சகங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுப்பை வெற்றியடைய வச்சிருக்கக்கூடிய கழகத்தின் ரத்த நாளங்களான உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமா சொல்லிக்கிறேன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும்
முத்தமிழுங்கிற கலைஞரும் ஏற்படுத்தின சுயமரியாதை உணர்வால தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிபணியாம முதுகெலும்போட நிமிர்ந்து நிற்கிறோம். எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சது மாதிரியான பல போராட்டங்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 7 மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைச்சோம். அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக போராடி வாதாடி அதிலையும் வெற்றி பெற்றோம். இதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு நம்ம மேலே கோபம் வருது. அதனால தான் பல்வேறு சூழ்ச்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க. இந்த நிலைமையில தான் அடுத்த கட்டமாக நமக்கு காத்திருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை எண்ணி அதையெல்லாம் எப்படி செய்யணும், தலைமை முதல் தொண்டர்கள் வரை எப்படி ஒருங்கிணைந்து ஒரு இலக்கோடு செயல்படணும்னு விவாதிச்சு அதை களத்தில் செயல்படுத்துறதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம். கழக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள்னு இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது உங்கள் முகங்களில் நான் உதயசூரியனை பார்க்கிறேன். அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயசூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு. இங்கே எனக்கு முன்னாடி பேசிய நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள், என்ஆர் இளங்கோ அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றிட வேண்டும், அதை எப்படி செய்யணும், சுருக்கமா அதே நேரத்தில் தெளிவா விளக்குனாங்க. இதை மனசுல வச்சு செயல்படுங்க. இந்த பயிற்சி கூட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள், பாக டிஜிட்டல் ஏஜென்ட், பாக இளைஞரணி, பாக மகளிரணி, பாகத்திற்குட்பட்டிருக்கக்கூடிய கிளை வார்டு செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு முன்னெடுக்கணும். ஏன் மாநில நிர்வாகியாக இருந்தாலும் கூட அவரவர் வாக்குச்சாவடிகளை வெற்றி பெறுவது இலக்காக இருக்கணும். நானே கூட என்னுடைய வாக்குச்சாவடியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்று அங்கே நம்மோடு வெற்றியை உறுதி செய்வதற்கான பரப்புரையிலே நிச்சயமாக ஈடுபட போகிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.